வணக்கம். இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியிடமிருந்து இந்திய அடையாள அட்டை, யாரும் அறியாத திடுக்கிடும் தகவல்கள். யாழ்ப்பாணத்திற்கு பகல் முழுவதும் மின்வெட்டு, வெளியான அறிவிப்பு. கொழும்பில் அவசர நிலை அமுலில், பொதுமக்களுக்கு உதவி இலக்கங்கள் அறிவிப்பு. விமானத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பாடகர். இலங்கைக்கு வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் அவசியம், சர்வதேச நாணய நிதியம். இடியுடன் கூடிய கனமழை, கொழும்பு வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். யாழ் போதனாவில் யுவதி உயிரிழப்பு, மனவிரக்தியில் தவறான முடிவு. பாகிஸ்தானிடமிருந்து கைப்பற்றிய டாங்கிகளுடன் பலம் வரும் தலிபான்கள், வைரலாகும் காணொளி. தொடர்பான விரிவான செய்திகள். நேபாளத்தில் இடம்பெற்ற இசாரா செவ்வந்தியின் கைது தொடர்பில் மேலும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் செவ்வந்தி கைது செய்யப்பட்ட போது தமிழினி என்ற போலி பெயருடன் அவர் வீடொன்றில் தங்கியிருந்ததாக கூறப்படுகின்றது. குறித்த பெயருடன் கூடிய இந்திய அடையாள அட்டையை ஜே.கே. பாய் தயார் செய்து கொடுத்துள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 10 சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளுக்காக உதவி காவல் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகலவும் கெஹான் சில்வா என்ற காவல் அதிகாரியும் நேபாளத்திற்கு சென்றிருந்தனர். அங்கு அவர்களுக்கு நேபாளத்திற்கான பிரதி தூதுவர் சமீரா முனசிங்கவும் அவரது கணவரும் தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்பாடு செய்து அந்த நாட்டு காவல்துறையினரையும் தொடர்புபடுத்தி வைத்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்நாட்டு காவல்துறையினர் வேறொரு தரப்பினர் மூலம் ஜே.கே. பாயை கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பின்னர் அவரிடம் ரொஹான் ஒலுகல இசாராவை பற்றி கேட்டபோது தனக்கு எதுவும் தெரியாது என்று பதிலளித்துள்ளார். எனினும் காவல்துறையினர் இசாராவின் தொலைபேசி எண்ணை அவரிடமிருந்து கண்டுபிடித்து மேற்கொண்ட விசாரணையில் இசாராவின் இருப்பிடம் கண்டறியப்பட்டுள்ளது. பின்னர் நேபாள காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்தை விசாரித்த போது இந்தியாவின் பெங்களூரிலிருந்து வந்து தமிழினி என்ற பெண் 2 மாடி வீட்டின் மேல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருப்பது தெரிய வந்துள்ளது. வடமாகாணத்தில் எதிர்வரும் 26 பகல் முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. மின் கட்டமைப்பில் அவசியமான பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நோக்கத்துடன் மின்தடை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது. வவுனியா மன்னார் இடையேயான 220 கிலோவாட்ஸ் மின் பரிமாற்ற வடத்தை மாற்றி அமைப்பதற்கான வேலைகளுக்காக வடமாகாணத்திற்கான 132 கிலோவாட்ஸ் வவுனியா புதிய அனுராதபுரம் மின் பரிமாற்ற கட்டமைப்பு நிறுத்தப்படுவதால் இந்த மின் துண்டிப்பு என மின்சார சபை அறிவித்துள்ளது. அந்த வகையில் எதிர்வரும் 26 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை யாழ் குடாநாடு முழுவதும் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும். மற்றும் முல்லைத்தீவு மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் மற்றும் வவுனியா மாவட்டம் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பொதுமக்கள் மின்தடை நேரத்திற்கு முன்னரே தங்களது அத்தியாவசிய தேவைகளுக்கான முன்னேற்பாடுகளை செய்யுமாறு மின்சார சபை கேட்டுக் கொண்டுள்ளது. கொழும்பு மாநகர சபையின் அவசர பேரிடர் நிலைமை தற்போது அமலில் உள்ளது. கடந்த 16 இந்த நிலை அமலுக்கு வந்த நிலையில் நாளைய தினம் 18 அது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த காலப்பகுதியில் அவசர நிலையை கருத்தில் கொண்டு உதவுவதற்கு தயாராக உள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள 01124222222 மற்றும் அவசர தொலைபேசி இலக்கமான 01126860087 போன்ற இலக்கங்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையின் முன்னணி பாடகரான சாமர ரணவக்க என்பவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. துபாய்க்கு பயணிக்க இருந்த ஸ்ரீலங்கன் விமானத்தில் இருந்தே இவர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சாமர ரணவக்க அதிக அளவில் குடிபோதையில் இருந்ததாகவும் விமானத்தில் ஏறும்போது விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் முரண்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதனால் அவர் விமான பணிப்பெண்கள் மற்றும் பணியாளர்களுடன் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். மது அருந்தி மோசமாக நடந்து கொண்ட பாடகரை விமானத்தில் பறக்க
அனுமதிக்க முடியாது என்று விமானத்தின் தலைமை விமானி முடிவு செய்துள்ளார். இந்த நிலையில் தலைமை விமானி விமான நிலைய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து விமானத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பிரபல பாடகர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடிவரவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டார். தீவிர விசாரணையை மேற்கொண்ட குடிவரவு அதிகாரிகள் விசாரணையின் பின்னர் எச்சரிக்கையுடன் வீட்டுக்கு செல்ல அனுமதித்துள்ளனர். ஆழமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையில் வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் மற்றும் சிறந்த பொது முதலீட்டு மேலாண்மை என்பன அவசியமாகும் என்று சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் துறையின் பிரதிபலிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் இதனை கொழும்பின் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய தேவை கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மூலம் மீள்தன்மையை உருவாக்குவதே என்றும் அவர் வலியுறுத்தினார். அத்துடன் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதிய ஆதரவு திட்டத்தின் கீழ் சீர்திருத்தங்களுக்கு உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றங்களை பாராட்டியுள்ள அவர் சர்வதேச நாணய நிதிய திட்டத்தில் வகுக்கப்பட்ட அளவுகோல்களுடன் தொடர்ந்து முன்னேறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பில் நேற்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவசர பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தினங்களில் கொழும்பு மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் கடுமையான காற்று, இடி மற்றும் மின்னலுடனான மழை பெய்யக்கூடும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இதன்படி சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்படும் மக்களுக்கு தேவையான அனைத்து உடனடி நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று கொழும்பு மாநகர சபை அறிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. யுவதி ஒருவர் தவறான முடிவெடுத்த நிலையில் காப்பாற்றப்பட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி ஆனந்தபுரத்தை சேர்ந்த நாகநாதன் கிருஷா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த யுவதி மனவிரக்தி காரணமாக கடந்த 14ஆம் தேதி இரவு தவறான முடிவெடுத்துள்ளார். இந்த நிலையில் அவரை மீட்டு அவரை கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர். பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக 15ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து கைப்பற்றிய பீரங்கிகளை ஆப்கானிஸ்தான் தெருக்களில் தாலிபான்கள் ஓட்டிச் சென்ற காணொளி வைரலாகி வருகின்றது. ஆப்கானிஸ்தானின் தலிபான்களுக்கும் பாகிஸ்தான் ராணுவத்திற்கும் கடந்த வாரம் எல்லையில் ஏற்பட்ட மோதல் நேற்று மாலை 48 மணி நேர சண்டை நிறுத்தம் மூலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில் பாகிஸ்தானுடனான சண்டையின் போது ஆயுதங்கள் மற்றும் டேங்கிகளை கைப்பற்றியதாக தலிபான் செய்தி தொடர்பாளர் ஒருவர் முன்னதாக தெரிவித்திருந்தார். பாகிஸ்தான் ராணுவ தளங்களை அளித்ததாகவும் ஆப்கானிஸ்தான் கூறியது. இதேவேளை ஆப்கானிஸ்தான் கூற்றை பாகிஸ்தான் மறுத்துள்ளது. காணொலியில் காணப்படும் டேங்கிகள் தங்களுக்கு சொந்தமானவை அல்ல என்று பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய பாகிஸ்தான் அமைச்சர் ஒருவர் தலிபான்கள் எங்கிருந்தோ மலிவாக வாங்கிய டேங்குகளை காட்சிப்படுத்துகிறார்கள் என்று தெரிவித்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செவ்வந்தியிடமிருந்து இந்திய அடையாள அட்டை, யாரும் அறியாத திடுக்கிடும் தகவல்கள். யாழ்ப்பாணத்திற்கு பகல் முழுவதும் மின்வெட்டு, வெளியான அறிவிப்பு. கொழும்பில் அவசர நிலை அமுலில், பொதுமக்களுக்கு உதவி இலக்கங்கள் அறிவிப்பு. விமானத்திலிருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்ட பாடகர். இலங்கைக்கு வலுவான நிறுவன சீர்திருத்தங்கள் அவசியம், சர்வதேச நாணய நிதியம். இடியுடன் கூடிய கனமழை, கொழும்பு வாழ் மக்களுக்கு முக்கிய அறிவித்தல். யாழ் போதனாவில் யுவதி உயிரிழப்பு, மனவிரக்தியில் தவறான முடிவு. பாகிஸ்தானிடமிருந்து கைப்பற்றிய டேங்கிகளுடன் பலம் பெறும் தலிபான்கள் வைரலாகும் காணொளி. இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.